Yes, good morning to all. Is the audio video clear? Yes. Good morning. எல்லாத்துக்கும் வந்து ஆடியோ வீடியோ வந்து கண்டிப்பா தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நம்புறேன். ஓகேவா? ஸோ டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டைம் ஒரு பார்த்துருந்தோம். ஸோ அதுல சர்டைன் சம்ஸை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டீம்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு செக்ரிகேட் பண்ணி கொஸ்டின் சொன்னோம். அதாவது ஒவ்வொரு டாபிக்லயுமே ஒரு 10 கொஸ்டின் வேணும். அது ரொம்ப பேசிக்கா இருக்கணும். யாரை கேட்டாலும் புரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலரா நீங்க என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ட்ரெயின் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னதான் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லுவாங்க. அதாவது சினாரியோ ஒன்னு. ஓகேவா? இது என்னன்னு வச்சுக்கிறேன், சினாரியோ டூ. டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். இங்க டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருந்துச்சுன்னா ஸ்பீட் எனக்கு எப்படிதான் இருக்கணும், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு டைம் எதுல தான் இருக்கணும், இது ரெண்டும் இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கணும், ஹவர்ல இருக்கணும். இது வந்து என்னது, சினாரியோ ஒன்னு. இன் சினாரியோ டூ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், மீட்டரா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் எப்படி இருக்கணுமா, மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு இருக்க வேண்டும். ஓகேவா? அப்பனா எனக்கு இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ், இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னா அப்ப டைம் எப்படி இருக்கணும், செகண்ட்ஸுக்கு மாத்த வேண்டும். ஓகேவா? இன் கேஸ் உங்களுக்கு கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 போட வேண்டும். சாரி, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தணும் என்ன பண்ணணும், மல்டிபிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணணும். அதே இது மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு பண்ணா 1000 என்ன பண்ணணும், டிவைட் பண்ண வேண்டும். ஓகேவா? இது ரெண்டாவது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்ப எனக்கு ஸ்பீடு, ஓகேவா, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும் என்ன பண்ணும், இங்க கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா மல்டிப்ளை 5/18. அதே இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாத்தணும் என்ன பண்ணணும், 18/5 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு கிலோமீட்டர் இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ். மக்களே, நெட் வந்து ரொம்ப ஒஸ்ட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகேவா? சோ அப்ப என்ன சொல்லிருக்கேன், கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஆனா 5/8. அதே இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ் இருந்து கிலோமீட்டருக்கு மாத்தணும் என்ன பண்ணணும், எனக்கு 18/5 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். இது எல்லாமே பேசிக் திங்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா, ட்ரெயின் போல கடக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? எனக்கு ஸ்பீடு எப்படி இருக்கணும், ட்ரெயினோட ஸ்பீடு இருக்கும். டைம் வந்து சம்திங். ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இது கிலோமீட்டர் வந்துச்சுன்னா இதுவும் கிலோமீட்டர் பெர் லெவல்ல இருக்கணும், இது ஹவர்ல இருக்கணும். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஒரு போல கடக்குதுன்னா போலுக்கான டிஸ்டன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ண கூடாது. ஓகேவா?
ஸோ அதே இது இப்ப ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணுது. ஓகேவா? ட்ரெயின் என்ன பண்ணுது, இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுதுன்னா இது ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு வந்து என்னது, ஆப்போசிட். இன்னொன்னு என்ன இருக்கு, சேம் டைரக்ஷன். ஓகேவா? இது என்னது, டைரக்ஷன் ஆப்போசிட். இது வந்து என்னது, டைரக்ஷன் சேம் சைடு. ஓகேவா? அப்ப எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா நான் என்ன பண்ணணும், ஸ்பீட பிளஸ் பண்ண வேண்டும். எதுக்கு, எது ரெண்டையும் ஸ்பீட பிளஸ் பண்ணணும், டூ ட்ரெயினுக்கான ஸ்பீடை என்ன பண்ணணும், நான் பிளஸ் பண்ணணும். சேம் டைரக்ஷன்ல போகுது, அப்ப ஸ்பீடு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், டூ ட்ரெயின். ஓகேவா? இது ஸ்பீடுக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன பண்ணணும், ட்ரெயின் ஒன்னுக்கானதையும் ட்ரெயின் டூக்கான டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் என்னது, ஆட் பண்ணிட வேண்டும். எவ்வளவு லென்த் இருக்குது, ட்ரெயினோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிட வேண்டும். இதுதான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து பார்க்கணும். டைரக்ஷன் எப்படி இருக்கு, சேமா இருக்கா ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்க்கணும். சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்டா இருந்தா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு ட்ரெயினுக்கான லென்த் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம கடக்குது. ஓகேவா? ஆர் பிரிட்ஜ கடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், எனக்கு ட்ரெயினையும் இல்லனா பிளாட்ஃபார்ம் ஆர் பிரிட்ஜ் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸ்பீடு என்னதான் இருக்கும், உங்களுக்கு வழக்கம் போலதான் இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை தவிர ஒண்ணுமே என்ன இருக்காது, இருக்காது. இதே மாதிரி இன்னொன்னு இருக்கும். ஓகேவா? ட்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேனை கிராஸ் பண்றாங்க, இல்ல உமனை கிராஸ் பண்றாங்க, இல்ல மேன் நடந்து போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லென்த் என்ன இருக்கும், ட்ரெயினோட லென்த் மட்டும்தான், ஸ்பீடு மட்டும்தான். மேன் சேம் டைரக்ஷன்ல போறானா இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறானா அப்படின்னு பார்க்கணும். டைரக்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேனோட ஸ்பீடையும் ட்ரெயினோட ஸ்பீடை என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அதே இது ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடையும் மேனோட ஸ்பீடை என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு இவங்க எப்படிலாம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12 மாடல் என்ன பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? எப்படிலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின். மேனு போல் நான் சொல்லி கொடுத்தேன்னா, மேனை கிடக்குது இல்ல போல கிடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸ்பீடு என்ன பண்ணணும், சம்திங் மேனுக்கு மட்டும் என்ன ஆகும், மாறும். போலுக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னது, பிரிட்ஜ், பிளாட்ஃபார்மு, டனலு. அப்ப இதை கிடக்குது, இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன பண்ணணும், பிளாட்ஃபார்ம் கடந்தாலோ பிரிட்ஜ கடந்தாலோ டனலை கடந்தாலோ ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணி, ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜ், டனல் அதுக்குள்ள லென்த் எவ்வளவு இருக்குது. ஓகேவா? அதை என்ன பண்ணணும், போட்டுக்க வேண்டும். சேம் டைம். அடுத்து மூணாவது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்களா, சும்மா டைம் டேக்கனை வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டு ட்ரெயின் மீட் பண்ற மாதிரி, அடுத்து ஸ்பீடை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸ்பீடில் என்ன சொன்ன, சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னோமா, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு காரு, பஸ், ட்ரக்கு முன்னாடி போகுது, அதாவது ஒரு ஸ்பீடுல போனா இப்படி போகுது, இன்னொரு ஸ்பீட்ல போனா டைம் கம்மியாயிருது. அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாடலை தவிர நம்மளுக்கு என்ன பண்ண போறது கிடையாது, வேற எதுவுமே வரப்போறது கிடையாது. ஓகேவா? நான் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு எப்படி சொல்றது, 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொன்னா கூட புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, எனக்கு செம்ம எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாவே இந்த ட்ரெயின் கான்செப்ட் தான் என்ன பண்ண போறேன், நடத்த போறேன். ஓகேவா? ஒரு வீக் எனக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா ட்ரெயினை நான் ஸ்ட்ராங் ஆயிருவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நடத்த போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, if a train crosses a baton at the speed of 108 kilometer per hour. அப்பதான் சொல்லி கொடுத்தேன், கிலோமீட்டர் பெர் ஹவர்னால என்ன இருக்கு, ஸ்பீடு இன் 15 செகண்ட்ஸ். ஓகேவா? இது பேட்டன் இல்ல பீட்டன் நினைக்கிறேன். ஓகேவா? வேர்டிங் மிஸ்டேக். a train crosses a baton at speed of 108 kilometer a per hour meter per second, சாரி 15 செகண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுது, ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுது, ஸ்பீடு எதுல இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. எனக்கு லென்த்தோட ட்ரெயினோட லென்த் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்ப ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியாது, ஆனா ஸ்பீடு எதுல இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு, டைம்ல இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆன்சர் என்ன பண்ணிருக்கா, மீட்டர்ல தான் கொடுத்திருக்கேன். நான் என்ன சொன்னேன், சினாரியோ 1ல
டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும், மீட்டர்ல இருக்கணும். ஸ்பீடு என்ன இருக்கணும், மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல இருக்கணும். டைம் எப்படி இருக்கணும், செகண்ட்ஸ். அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்ல தான் இருக்குது, டைம் செகண்ட்ஸ்ல தான் இருக்குது. அப்ப ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல மாத்தணும். அப்ப இங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப 108 இன்ட்டு சாரி 18 5 டிவைட் பை 18. ஏன்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸ் எதுக்கு மாத்திரம், கிலோமீட்டர் பெர் ஹவர்னா கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல என்ன பண்ணோம், 5 டிவைட் பை 18 போட வேண்டும். ஓகேவா? அப்ப இது 9 அடிச்சா இது 2 இருக்கும். இது அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 1 9 9 2. இதையும் அடிச்சீங்கன்னா 6. அப்ப 6 இன்ட்டு 5 என்னது 30 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைம். இது ட்ரெயின் சம்திங் ஏதோ ஒன்று தான் என்ன பண்ணுது கிடைக்குது. அப்ப அதோட தெரியாது. ஸ்பீடு 30ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டைம் என்ன இருக்கு 15. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 450. So answer for this question 450 is the right answer. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின். ஓகேவா? இப்ப அடுத்ததுல என்னமா சொல்லிருக்காங்க, சேம் தான். இன் வாட் டைம் வில் ட்ரெயின் 350 மீட்டர் லாங். ஓகேவா? அப்ப இந்த 350 மீட்டர் லாங்ங்கிறது எனக்கு எதோடது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டர் இருக்கு, அப்போ சம்திங் இது டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இது நல்லா பண்ணுங்க. வாட் டைம் வில் ட்ரெயின் 350 மீட்டர் லாங். அப்ப என்னது, எனக்கு டிஸ்டன்ஸ் தான் 350. ஓகேவா? டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 350. எதை கிராஸ் பண்ணுது, மேனை கிராஸ் பண்ணுது. இஃப் if its speed will be, எனக்கு ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க 84 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது எதுல இருக்கு, மீட்டரு. இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. டைம் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க. ஆனா அது எப்படி இருக்குது, எனக்கு செகண்ட்ஸ்ல இருக்குது. அப்ப ரெண்டு இது இருக்குது. அப்ப 84 நான் எதுக்கு மாத்தணும், மீட்டர் பெர் செகண்ட்ஸ் மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், 5/18 போடணும். இது அடிச்சீங்கன்னா 3. இது அடிச்சீங்கன்னா எனக்கு என்னமா கிடைக்கும், 1 ஆர் 6, 4 ஆரா 24. அப்ப 70 டிவைட் பை 3ன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு டிஸ்டன்ஸ் என்னதான் 350 தான். ஸ்பீடு 70 டிவைட் பை 3. டைம் கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இதையும் அடிச்சுக்கலாம் 5 ஈக்குவல் டு 15. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 15 செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். கிருபா கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். கொஸ்டின்ஸை எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் இதுல கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த இதை முடிச்சுட்டு டைம் கொண்டு இருக்க இதே மாதிரி என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் பேசிக்ல இருந்து கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அடுத்து இப்ப எனக்கு பாருங்க, if train B crosses a stationary train Q and a pillar in 36 seconds and 26 seconds respectively, if speed of the train B is 54 km per hour, what is the length of the train Q அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு, ட்ரெயின் B ன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, ட்ரெயின் Q. ஆனா இது என்னது, இந்த ட்ரெயின் Qங்கிறது என்னது, ஸ்டேஷனரி. ஓகேவா? ஸ்டேஷனரி மீன்ஸ் இப்ப எனக்கு அது அப்படியே நிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? என்னது இருக்கு, ட்ரெயின் அப்படியே நிக்குது. நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பிரிட்ஜ்னா அந்த பிரிட்ஜ் என்ன இருக்கும், அப்படியே தான் நிக்கும். ட்ரெயின் தான் என்ன இருக்கும், உள்ளக போகும். அப்ப ட்ரெயின் உள்ளக போறது என்ன பண்றீங்க, ட்ரெயினோட டிஸ்டன்ஸே ஆட் பண்றீங்க, பிரிட்ஜோட டிஸ்டன்ஸே ஆட் பண்றீங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும், எனக்கு ட்ரெயின் கியூ அப்படியே இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, ஒரு பில்லரை கிராஸ் பண்ணுது. பில்லரை கிராஸ் பண்றதுக்கான டைம் என்னது, இந்த இருக்கு 27 செகண்ட்ஸ். அப்ப ட்ரெயின் பிக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியுமா, தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எனக்கு ஸ்பீடு தான் இந்த கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி இஸ் 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். எனக்கு 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். எனக்கு டைம் என்ன இருக்கு 27 செகண்ட்ஸ். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர்ல தான் இருக்கு. அப்ப அந்த டிஸ்டன்ஸை நான் மீட்டர்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க மீட்டர், இங்க செகண்ட்ஸ். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் நான் எதுக்கு மாத்துவேன், மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்துவேன். ஓகேவா? அப்ப 54 இன்ட்டு 5 டிவைட் பை 18 பண்ணீங்கன்னா இதே மீறினா 3. அப்ப 15. இது எப்படி மாறிடுச்சு, 13 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். அப்ப எனக்கு ஃபார்முலா கிடைச்சிரும். எதுக்கு, ட்ரெயின் பிக்கான டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு 13, சாரி ஸ்பீடு என்னது 15. ஓகேவா? ஸ்பீடு 15, டைம் என்னது 27. அப்ப இதுதான் எனக்கு என்னது, ட்ரெயின் ட்ரெயின் பிக்கான டிஸ்டன்ஸ். இப்ப இந்த ட்ரெயின் பி எனக்கு ட்ரெயின் கியூ என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணுது. அப்ப ரெண்டு ட்ரெயினுக்கான டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப எனக்கு 15 இன்ட்டு 27ங்கிறது ட்ரெயின் பியோட டிஸ்டன்ஸ். ட்ரெயின் கியூக்கு என்ன தெரியாது, தெரியாது. அது என்ன வச்சுக்கிறேன், ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இது டிஸ்டன்ஸ்.
ஸ்பீடு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்து பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா என்ன பண்ணணும், முடிவு பண்ணிக்கணும். ஆனா அந்த ட்ரெயின் என்ன இருக்கு, ஸ்டேஷனரியா அதோட இடத்துல தான் நிக்குது. அப்ப இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், 0. எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், பியோடது 15. அப்ப அது மட்டும்தான் இருக்கும். இதுக்காக ஆற டைம் என்னது, 36. சோ அப்ப எனக்கு 15 36 இருக்குன்னா 480. எப்படி சார்னா இது என்ன பண்ணிருக்கேன், 10 பிளஸ் 5. அப்ப 360ல பாதி தான், சாரி 540. 540 இருக்கும், அதான் 540 போட்டேன். 15 27 இருக்கணுமா, அப்போ 270 ஒரு 135 கூட்டினா போதும். 5 0 405. அப்ப 405 பிளஸ் ஒய், ஒய்யோட வேல்யூ என்னமா கிடைக்கும் எனக்கு, 135. So answer for this question option A is the right answer. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான், if a 360-meter long train crosses a single post in 8 seconds, what is the speed of the train in kilometer per hour? அப்ப இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப ஸ்பீட் எனக்கு கிடைக்கிறது என்னதான் இருக்கும், மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான். டக்குன்னு என்ன பண்ணிடலாம். அப்ப 630 ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு, ஸ்பீடு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். டைம் என்ன இருக்கு, 18. அப்ப இதை 9 அடிச்சா இது 2 இருக்கும், இது அடிச்சிங்கன்னா 70 இருக்கும். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்பீடு 35 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஆனா கேட்டுக்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல. அப்ப 35 இன்ட்டு 18 டிவைட் பை 5 போடணும். ஏன்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல என்ன மாத்தணும், நானு கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்த வேண்டும். அப்ப இதையும் அடிச்சுங்கன்னா 7 8 56 7 5 12. So answer for this question option B is the right answer. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சொல்றாங்க, a train 1 passes an old man sitting in a stationary train 2. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. A train A passes a old man sitting in a stationary train 2 and the speed of the train 1 is 96 km per hour in 24 seconds. Find the length of the train 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம், எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு ட்ரெயின் மேனு உட்கார்ந்து தான் இருக்கான். ஆனா இருக்கணுங்களா, ஸ்டேஷனரி ட்ரெயினுக்குள்ள என்ன பண்ணிருக்கான், உட்கார்ந்து இருக்கான். அப்ப ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் 0. ஆனா கிராஸ் பண்றது யாரை கிராஸ் பண்றாங்க, மேனை கிராஸ் பண்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸ்பீடு என்ன இருக்கு, 96 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது ஸ்டேஷன் ட்ரெயின், நீங்க இதோட ஸ்பீடு 0ன்னு வச்சிருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, 96 தான் இருக்கும். ஆனா எனக்கு என்ன இருக்கு ஆன்சர், மீட்டர்ல இருக்குது. இங்க எனக்கு ஸ்பீடு என்ன இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குது. அப்ப இதை எப்படி மாத்தணும், நானு மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும். மீட்டர் பெர் செகண்ட்ஸ் என்னது, 5/18. டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 24. லென்த் ஆஃப் த ட்ரெயின், இதை நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதை 3ஆல் அடிக்கிறேன், சரி 6ஆல் அடிச்சா இது 3, இது அடிச்சீங்கன்னா 4, இதையும் அடிச்சீங்கன்னா 32. சோ அப்ப 5 4 இருக்குன்னா 20, 20 இன்ட்டு 32 640. So answer for this question 640. சார் இங்க பாருங்க, மேனு ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். அப்ப ட்ரெயினுக்கான லென்த்தை நீங்க ஆட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ட்ரெயின் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனா கிராஸ் பண்றது யார, மேன. பாசஸ் எ ஓல்டு மேன். அவன் உட்கார்ந்துறது எதுல வேணாலும் உட்கார்ந்துட்டு போயிருக்கட்டும். ஓகேவா, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, a train crosses a cane in 36 seconds at the speed of the train is 20 meter per second. எனக்கு லென்த் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப இதெல்லாம் எனக்கு என்ன இருக்கு, இது மீட்டர்ல இருக்குது ஆன்சரு. இங்க மீட்டர் பெர் செகண்ட்ஸ், இங்க 2. அப்ப 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி சோ என்ன பண்ணுவேன், 660. இது சம்மே கிடையாது, நீங்க எப்படி எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணோம், இந்த சம்மா வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஒரே நிமிஷம் மக்கள். ஓகே, சோ அடுத்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க,
So a metro train crosses a child in 21 seconds at the speed of metro train 56 seconds. நல்லா காட்சிக்கோங்க. A metro train crosses a child in 21 seconds at the speed of metro train வந்து எவ்வளவு 56 மீட்டர் per seconds. அப்போ ஒரு ட்ரெயின் ஒரு சைல்ட கிராஸ் பண்ணுது. அப்ப எனக்கு ஃபார்முலா என்னதுதான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தான். சைல்டு என்ன பண்றாங்க அதே இடத்துல தான் நிக்கிறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் 21ஐயும் 56ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும் மெட்ரோ ட்ரெயினுக்கான எனக்கு என்ன கிடைச்சிரும் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா சேம் டைம் a bullet train crosses a pole in 54 seconds. இது மெட்ரோ ட்ரெயின். ஓகேவா இப்போ என்ன பண்ணுது at the speed of metro bullet train என்னது 5/7 ஸ்பீட் ஆஃப் த மெட்ரோ ட்ரெயின். ஓகேவா எனக்கு ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க 56. அப்ப இது 5/7 கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 40 கிடைக்கும் மீட்டர் per செகண்ட்ஸ். இது என்னது ஸ்பீட் ஆஃப் புல்லட் ட்ரெயின். ஓகேவா இது என்னது ஸ்பீட் ஆஃப் புல்லட் ட்ரெயின். அப்ப எனக்கு புல்லட் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வேணும்னா 44ஐயும் இங்க என்ன பண்ணுவோம் 5/7 மெட்ரோ ட்ரெயின் கண்டுபிடிச்சோம்ல 40 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பா 40. அப்ப இது என்னது புல்லட் ட்ரெயினுக்கான டிஸ்டன்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்கான் டிஃபரன்ஸ் ஆஃப் தியர் லென்த் ஆஃப் மெட்ரோ அண்ட் புல்லட். இது ரெண்டுக்கு என்ன கேட்டிருக்கான் எனக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் 44 இன்ட்டு 40 இருக்கு. இங்க என்ன இருக்கு 21 இன்ட்டு 56. 4 காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் 11 இன்ட்டு 40 மைனஸ் 14 இன்ட்டு 21. அப்ப இது எனக்கு என்ன இருக்கு 440. இங்க என்னமா இருக்கு 210 4 8 294 சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 146. சோ இத 4ஆல மல்டிப்ளை பண்ணணுமா. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 24 16 18 584 சொல்லி கிடைச்சிருக்கு. So answer for this question 584 is the right answer. ஓகேவா So answer for this question is 584 is the right answer. So அடுத்த கொஸ்டின் A Raja Express crosses the electric pole in 80 seconds. Its actual speed and length of the Raja train is 440 meter. ஓகேவா இப்போ என்ன பண்றாங்க A Raja Express crosses electric pole in 80 seconds and at its actual speed. ஆக்சுவல் ஸ்பீட்ல என்ன பண்றாங்க எனக்கு ஒரு போல் என்ன பண்றாங்க கிராஸ் பண்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தான். நான் எந்த கன்வர்ஷன் பண்ண வேண்டியதில்லை பிகாஸ் எனக்கு இது செகண்ட்ஸ்ல இருக்கு இது மீட்டர்ல இருக்குது. அப்ப 18ங்கிறது என்னது எனக்கு டைம். ஸ்பீடு தெரியுமா தெரியாது. எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க 540. அப்ப இதையும் அடிச்சா 30 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ங்கிறது என்னது ஸ்பீடு. எனக்கு இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு இங்க மீட்டர் இங்க என்ன இருக்குது செகண்ட்ஸ்ல இருக்குது. ஓகே ட்ரெயினோட அப்புறம் என்ன பண்ணியாச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து சொல்றாங்க அண்ட் ஆல்சோ ராஜா எக்ஸ்பிரஸ் கிராசஸ் எ ஸ்டேஷனரி டாக் அட் த ஸ்பீட் ஆஃப் 3 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் டிக்ரீசஸ் இட்ஸ் ஆக்சுவல் ஸ்பீடு. அப்ப ஆக்சுவல் ஸ்பீடு எனக்கு என்னதான் இருக்கு 30. இதுல இருந்து என்ன பண்ணணுமா 3 மைனஸ் பண்ணா அப்ப 27 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல என்ன பண்ணுது அந்த டாக்க கிராஸ் பண்ணுது. ஆனா எனக்கு டிஸ்டன்ஸ் என்னதான் ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கிராஸ் த ஸ்டேஷனரி டாக். அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் அந்த ட்ரெயினோடது 540 தான். எனக்கு டாக் கிராஸ் பண்ணதுனால ஒரு 3 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 27. இதுக்கான 6 டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதையும் அடிச்சுக்கணும் 20. So answer for this question 20 is the right answer. அடுத்த கொஸ்டின் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா a train running at a certain speed. அப்ப x ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் என்னது கிலோமீட்டர்ல இருக்குது. அப்ப எனக்கு ஸ்பீட் எப்படி இருக்கணும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும். ஓகே it could save 40 minutes by increasing average speed by 100/9 meter per second. Find the average speed of the train. அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் இதுல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு இங்க ஒண்ணுமே என்ன கிடையாது. ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்பீட்ல போகுது. டிஸ்டன்ஸ் என்னது 800. ஓகேவா டிஸ்டன்ஸ் என்னது 800 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்புறம் ஸ்பீட் என்னதான் வச்சிருப்பேன் எனக்கு வர்றதே கிலோமீட்டர் பெர் ஹவர்னே நான் என்ன பண்ணிக்கிறேன் அசீவ் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்பீட் எனக்கு என்ன தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ். இது ஆறுக்கான டைம் தெரியுமா தெரியாது. அப்ப எனக்கு டைம் ஃபார்முலா என்ன கிடைச்சிருக்கு 800 டிவைடட் பை எக்ஸ். அப்ப டைம் எனக்கு எதுல கிடைக்கும் ஹவர்ல கிடைச்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்
could save 40 minutes. அதாவது என்ன பண்றாங்க, டைம் ஒரு 40 மினிட்ஸ் என்ன பண்றாங்க, சேவ் பண்றாங்க. இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆகுறது, இப்போ 20 நிமிஷம். அதாவது டைம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 40 மினிட்ஸ். பை இன்க்ரீசிங் த ஆவரேஜ் ஸ்பீடு பை 100 by 9 மீட்டர் per செகண்ட். இங்க எனக்கு என்ன இருக்கு, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குது. அப்ப இந்த 100 டிவைட் பை 9 நான் எதுக்கு மாத்துவேன், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துனேன். கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தினா என்ன பண்ணணும், 18 டிவைட் பை 5 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதையும் இதே மாதிரி சார் 2, இதையும் இதே மாதிரி சார் 20. அப்ப என்ன பண்றேன், 40 கிலோமீட்டர் பர் ஹவர் என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஒரிஜினல் ஸ்பீடு எனக்கு என்ன தெரியுது, எக்ஸ்ன்னு நான் வச்சிருந்தேன். இப்ப எனக்கு என்ன ஆகுது, 40 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்படி பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுது, டைம் சேவ் ஆகுது. ஓகேவா, 40 மினிட்ஸ் என்ன ஆகுது, சேவ் ஆகுது. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், டைம்ல இருந்து ஒரு 40 என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல இருக்குது, இங்க என்ன இருக்கு, ஹவர்ஸ்ல இருக்கு. அப்ப ஹவர்ஸ் நான் மினிட்ஸா மாத்தணும்னா இன்ட் என்ன பண்ணிக்கிறேன், 60 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதுல இருந்து தான் என்ன பண்ணுவேன், 40 கழிப்பேன். அப்ப இதுவும் என்னதான், எனக்கு டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, இதுவும் எனக்கு என்னதான் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ் தான். எனக்கு இங்க என்ன இருக்கு, டைம் எனக்கு எதுல இருக்குது, எனக்கு ஹவர்ஸ்ல இருக்குது. அதை மினிட்ஸ்க்கா மாத்துறதுக்கு இங்க 60 பண்ணிக்கிறேன். சோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் இங்க எனக்கு என்ன இருக்கு, 60 மல்டிப்ளை பண்ணதுனால. இப்ப நான் என்ன பண்ணுவேன், டிஸ்டன்ஸ் என்னதுமா 800 தானே. அப்ப இங்க என்னதான் இருக்கும், 800 தான். அப்ப எனக்கு இங்க டைம் என்ன கிடைச்சிருக்கு, 800 டிவைடட் பை 60. இங்க என்ன கிடைச்சிருக்கு, t மைனஸ் 60 மைனஸ் t இன்ட்டு, அப்போ 60t மைனஸ் 40 ஈக்குவல் டு 800 டிவைடட் பை x பிளஸ் 40 இருக்குது. ஓகேவா, இது எப்படி எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 60t ஈக்குவல் டு 800 டிவைடட் பை x பிளஸ் 40. இந்த மைனஸ் பண்ண என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. எஸ், நான் இப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த டீக்கு பதிலா, எதுக்கு பதிலா, இந்த டீக்கு பதிலா இதுல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்குது. இதை கொண்டு என்ன பண்ணிடுறேன், இதுல சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்ப 60 இன்ட்டு 800 டிவைட் பை 60 எக்ஸ் ஈக்குவல் டு 800 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 40 பிளஸ் 40. 60ம் 60ம் என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்ப இங்க என்னமா இருக்கு, 800 டிவைட் பை எக்ஸ் இருக்குது. கொஸ்டின்ல கேட்டிருக்கான் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்னது, இந்த எக்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நான் இப்ப எனக்கு கொஸ்டின் எப்படி மாறிடுச்சு, 80 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 800 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 40 டிவைட் பை 40. அப்ப எக்ஸோட வேல்யூ தான் என்ன பண்ணணும், நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க 800. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இதுல உள்ள வேல்யூஸ இதாவது தூக்கி என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறேன். எனக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், பார்க்க போகிறேன். மக்களை இது இன்னும் சிம்பிளா பண்ணலாம். ஒரே நிமிஷம், நான் இது எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். ஓகே, நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்ன ஆகுதுன்னு லென்த்தா காம்ப்ளிகேட்டடா போகுது. ஒரே நிமிஷம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுல 60 மல்டிப்ளை பண்ண வேண்டாம், 1 மல்டிப்ளை பண்ணலாம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோவா. இப்படி போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், டைம் தான் கிடைக்கும். இதை செகண்ட் சினாரியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு என்ன இருக்கு, இதை டைம்னு எடுத்துக்கோங்க. அப்ப டைம்ல எனக்கு கிடைக்கும் 800 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 40 இருக்கும். இங்க என்ன இருக்கும், 800 டிவைட் பை எக்ஸ். ஆனா எனக்கு என்ன ஆகுது, டிஃபரன்ஸ் 40 கிடைக்குது. அப்ப இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, எனக்கு 40. அப்ப எப்படி எழுதிக்கலாம், 800 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 800 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 40 ஈக்குவல் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் பிளஸ் 40 தானே. ஈக்குவல் டு டைம் என்னதான் கிடைச்சிருக்கு, எனக்கு 40ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா, என்ன போடலாம்,
இந்த 40ங்கிறது எனக்கு என்னது, எனக்கு எதுல இருக்குமா 40 மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இங்க எல்லாமே எது இருக்கு, இதுவும் ஹவர் தான், இதுவும் என்னதுதான் ஹவர் தான். அப்ப நான் ஹவர் மினிட்ஸ், சாரி, ஹவரை மினிட்ஸ ஹவருக்கா மாத்தணும். ஓகேவா, மினிட்ஸ ஹவருக்கா மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மினிட்ஸ் டிவைட் பை என்ன பண்ணணும் 60. ஓகேவா, அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஹவரு. அப்ப இதுல என்ன பண்ணிக்கிறேன் 60ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் போட வேண்டும். ஓகேவா, சோ சாரிமா நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க ஹவரை மினிட்ஸ்க்கா மாத்தணும்னா என்ன பண்ணணும் இன்டு 40. அதே இதை மினிட்ஸ ஹவருக்கா மாத்தணும்னா டிவைட் பை 40 போட வேண்டும். ஓகேவா, அதனால என்ன பண்ணிருக்கோம் 40 டிவைட் பை 60ன்னு சொல்லி போட்டிருக்கோம். சோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, இதையும் இதையும் அடிச்சீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இது அடிச்சீங்கன்னா 2, இது அடிச்சீங்கன்னா 3. அப்ப எனக்கு ஆன்சர் வந்து 2/3, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன ஆயிரும் ஈக்குவலாக மாற வேண்டும். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நான் தூக்கி என்ன பண்ணுவேன் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டும். ஓகேவா, ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்து போகணும். எல்சிஎம் எடுக்கிறது எனக்கு கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு இதுக்கு ஆன்சர் 200 தான். உங்களுக்கு நான் அதனால 200 என்ன பண்ணிடுறேன் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன பண்றேன் 200. இங்க என்ன ஆகும் 240. 2 0க்கு 2 0, இதையும் இதையும் அடிச்சீங்கன்னா 4, ஒரு 0க்கு ஒரு 0, இது அடிச்சீங்கன்னா 10, இது அடிச்சீங்கன்னா 3. அப்ப எனக்கு 12 - 10 டிவைட் பை 3. அப்ப என்ன கிடைச்சிருக்கு 2/3. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2/3, ரைட் ஹேண்ட் சைடு 2/3. அப்ப எனக்கு ஆன்சர் என்னதுதான் 200 தான். ஓகேவா, 200 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சதும் தப்பு கிடையாது, அது பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, இது அதை விட ஆல்டர்னேட் மெத்தடு. ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, a train length 300 meter crosses a pole in 1 minute 15 seconds. ஓகேவா, என்ன சொல்லிருக்காங்க 1 minute 15 seconds. அப்ப இங்க மீட்டர்ல இருக்குதுன்னா இது எனக்கு என்ன இருக்கணும் செகண்ட்ஸ்ல இருக்கணும். அப்ப செகண்ட்ஸ்ல இருக்குன்னா எனக்கு நல்லா தெரியும் 1 மினிட்க்கு என்னது 60 செகண்ட்ஸ். அப்ப இதுல 60 பிளஸ் 5னா 65 செகண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் 1300 போல கிராஸ் பண்ணுது. அப்ப ஸ்பீடு தெரியாது, டைம் என்னது 65. அப்ப ஸ்பீடு எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு 20ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. என்னது மீட்டர் பெர் செகண்ட்ஸ் சொல்லி கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, if the ratio of the speed of the train and the boy is, ஸ்பீடு ட்ரெயினுக்கும் பாய்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு ஆஃப் த ட்ரெயின் எனக்கு 20னா அப்போ பாயோட ஸ்பீடு எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கண்டிப்பா 6 தான் இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்கான், then find the time taken by the boy to cross 180 மீட்டர் பிளாட்ஃபார்ம். இப்ப நல்லா கவனிக்கணும், பாய் என்ன பண்றான் 180 மீட்டர் பிளாட்ஃபார்ம் கிடக்குறான். ஓகேவா, ட்ரெயின் வந்து இப்போ எனக்கு கான்செப்ட் கிடையாது, இப்ப என்ன வருது பிளாட்ஃபார்ம் கிடக்குதான். அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் என்னதான் இந்த 180 மீட்டர் தான் அந்த பையன் கிடக்கணும். அதுக்கான ஸ்பீடு என்னது 6, டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதையும் இதையும் அடிச்சுக்கலாம் 30. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 30 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இது 30 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சம்முக்கும் 10 10 சம். ஓகேவா, ஒவ்வொரு மொத்தம் 12 மாடல். அப்போ ஒரு மாடல் இன்னைக்கு முடிச்சுட்டு அதுல 10 சம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பவுமே தயவு செய்து என்ன பண்ணிருங்க கேட்டுருங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஃபுல்லாவே என்ன பண்ண போறோம் நம்ம போக போகிறோம். ஓகேவா, நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலி வந்து நான் இன்னைக்கு வீட்லயே கிடையாது. இருந்தாலும் நம்ம யாருக்குமே 4 நாள் கிளாஸ் கொடுக்கல அப்படின்ட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு நான் ஒர்க் பண்ண, நான் வேற இடத்துக்கு ஒர்க் போயிருக்கேன். அங்க தூக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் லேப்டாப் வந்துட்டேன். உங்களுக்காக நான் இதை பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் கிளாஸ் பண்ணிட்டேன். நாளைக்கும் டைம் இந்த ட்ரெயின் தான் இருக்கும். என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டாபிக்குமே என்ன பண்ணுவேன் எடுப்பேன். ஓகேவா, 3 டாபிக் எடுப்பேன். இந்த 1 வீக்ல நம்ம என்ன பண்ணிடலாம் ட்ரெயினை முடிச்சிடலாம். ஓகேவா, ட்ரெயின் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம். ஸோ நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் இன்னையோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் முடியுது. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு 8வது சம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8வது டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதோடதே என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா,
ஸோ தேங்க்யூ ஆல் மக்களே.